அம்மா அம்மான்னு முடியாதுப்பா. அங்க அங்கேன்னு அலையும் என் தங்க பிள்ளை. அதுக்காகவே குழந்தை 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 நான் வளர்த்து பிள்ளை இல்லாம நீங்க பிள்ளை பத்துக்கல. நான் பிள்ளை பத்துக்குவாங்க. பிள்ளை இருக்கிறது நான் என் பிள்ளை பக்க போறேன். இது தேவையா? நான் என்ன சொல்லுவாங்க? அம்மா அவ்வளவு பாசம். நாடெல்லாம் என்ன சொல்லுவா? இவ பிள்ளை பார்த்துட்டா அந்த பிள்ளைய கவனிக்க மாட்டா, சொல்ல மாட்டாங்களா? இருந்தாலும் அவளை மாறி என்னை பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். அப்படி பொத்தி வச்சிருக்கேன். அம்மா இருந்தாலும் என் கணவரை நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அரமையில இருக்குது 50 பேர் வேலை வேட்டி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இவர் பாட்டுக்க வேட்டைக்கு போறேன்னு என்னைய விட்டு அவர் போனா எனக்கு அப்படியே மனசெல்லாம் கொதிக்குது. அப்படியே எனக்கு தாங்க முடியல. உங்க அவசரத்தை கூட தெரிஞ்சுக்கலாம். என்ன அவரு இன்னைக்கு வரேன், நாளைக்கு போறேன், அந்த வரேன், இந்த வரேன், போனவ கடமையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாமா இல்லையா? நாளையா வலிமையில விழி வைத்துக் கொண்டே இருக்கேன். என் கணவர் வந்து நம்மளோட சந்தோஷமா ஆடி பாடி அப்படிதான் இருப்பாருன்னு பாக்குறேன். ஆனா மனசு எனக்கு அப்படியே பிடிக்குதுங்க. இந்த வயசுல அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா. ஏன்னா அவர் இல்ல எப்படி தெரியுமா? ஆடி இல்ல மாதிரி அப்படியே இருக்கும். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருடா. இது செய்தி சொல்ல மன்னவருடா. சொந்த தொழிலத்தில் குங்குமத்தை வச்சு மன்னவருடா. அழகு மன்னவருடா.
இன்னைக்கு அவரை விட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, 1000 செலவனாலும் சரி, அந்த ஆளுக்கு பறக்கும் வர்ற மாதிரி இருக்குது. அவரோட அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் ரொம்ப அனுசரிச்சு நம்ம தான் பார்க்கணும். நம்ம கணவரை விடக்கூடாது. விட்டா அடுத்த அளவுக்கு நம்ம விட்டு மாறி போயிருப்பாரு. புரியுதாங்க? இருந்தாலும் நான் விடுவேனா? அதானே அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு. எப்படி அத வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தே என் மீது ஏற்றான் அம்மா அம்மாமா இது சொன்னானம்மா. ஆடை அலங்காரம்லாம் அழகா பண்ணி எவ்வளவு அழகா நிக்கிறேன். ஒரு பெண்ணை கண்டோன்னு ஒரு ஆண் வந்து அப்படியே தாவி முத்தம் கொடுக்கறது இல்லையா? வாங்க என்கிட்ட விடக்கூடாது. நீங்க போட்டு
இவர் என்ன சொன்னாலும் சரி, ஊர்ல பஞ்சாயத்து வச்சாலும் சரி. என்ன 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 பொண்டாட்டிய பார்த்து நான் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு மயக்கத்துல இருக்கா? நீங்க மகாராஜா தான். என் கணவர் இந்த ஊருக்கே இளவரசர். அப்புறம் என்னங்க நான் எப்படி ஒதுங்குறது? ஒதுங்க இருக்க முடியாது, இன்னும் தோங்க முடியாது. நிலவை பார்த்து வானம் சொன்னது, நான் சொன்ன நம்ம ரெண்டு பேருடைய சூழ்நிலையில யாராக இருந்தாலும் இந்த காரியத்தை கடைபிடிக்கணும். ஐயா கவியரசு கண்ணதாசன் சொல்லுது. அவர் எவ்வளவா புத்திசாலி, நம்மெல்லாம் அவர் சொன்னதும் இப்ப நான் சொல்றேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நான் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, சொன்னது என்னை தொடாதே. என்பது உண்மையல்லவே, அதை நீ சொன்னது. உண்மையல்லவே, அதை நீ சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவு காணவே, மனைவி சொன்னது. என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. பண்றது சொல்லுங்க, எப்படி தொடாம இருக்க முடியும்? கணவரே படிச்சவர்
பண்புள்ளவர், பகுத்தறிவு பாசனையில வளர்ந்தவர், ஆமா. உலகத்தினுடைய நடப்புகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். ஆகையாலதான் என்ன 12 வயசுல இருக்கப்பட்ட ஞான சமுத்திரியை நல்லா கவனிச்சுப்பே அப்படிங்கிறதுக்காக உன்னை 2ஆம் தாரமா திருமணம் செஞ்சுக்கிட்டு. ஆமா, கண்டிப்பாக உனக்கு தலையாய கடமை அவளை கவனிச்சுக்கிறது தான். 2வது தான் என்னுடைய நலனை பத்தி. ஆமாங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு மனசு படப்படாது. எப்படி இருக்கு தெரியுமா? நன்றி. ஆமா, யாருக்காக இந்த கிளாஸ்? உங்களுக்காக. நான் கிளாப் பண்ணேன். அது யாருக்காக பண்ணனேன்? யாருக்காக? சரிங்க. பக்கத்துல நம்ம என்ன கணவர் சொன்ன வீட்டுக்காரங்க நீங்க அழகா பாடிருக்காரு. வள்ளுவர் வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அமைதி. இன்னும் 2 மணி நேரம் அமைதி. ஏன்னா சமீப காலமா அந்த இறை மக்கள் பார்க்கக்கூடிய நாடகத்தை நடத்திக்கிட்டு தான் வர்றான். நிறைய இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இருக்கிறவங்க பூராமே தெய்வீக தன்மையில இருக்கீங்க. அதனால எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் கதையினுடைய சாராம்சத்தோட அப்படியே போய்கிட்டு இருக்கோம். பக்கமேளக்காரங்க அந்த பால்வாடி பைக்கி எல்லாம் ரொம்ப வெளுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் நாங்களா பண்ணேன். இந்த பாட்டை சூப்பரா பாடுறதுக்கு அவங்க நல்லா வாய்ச்சி காமிச்சாங்க. அவர் மாப்பிள்ளை சம்பாரட்டிக்காரு, என் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு. முந்தா நாள் கூட நம்ம லாங்காட்டூர் பக்கத்தில் கரூர் பக்கம் சின்ன பட்டவங்கள நாள் ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு.
2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா செலவு மட்டும் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் 6 லட்சமா. அது ஏன் எப்படி? சரி, இறைவனுடைய படைப்புகள் எப்படி ஒரு படைப்பு. நல்ல செலவு பண்றாங்க, நல்ல ஆண்டவரை கும்பிடுறாங்க. லூர்து மாதா அங்கதான் இருக்கிறா. அது ஒரு 4 மணி நேரம் வந்து பார்த்து நாடகத்துக்கு 60,000 ரூபாய் 65,000 ரூபாய். லைட்டு மைக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் ஆகுது. நான் கேட்டேன், இவ்வளவு செலவு பண்ணி வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. சிரிக்கிறதை தவிர வேற எந்த பதிலுமே அவங்க கிட்ட வரல. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அருணத்துல போன வந்திருக்கேன், ஊரை கெடுத்து நாட்டை கெடுத்து வீட்டை கெடுத்து பிள்ளைகளை எல்லாம் பூரா கெடுத்து பிடிச்சேன். இது என்னது? இல்லடா, செல்லாமடா, என்னன்னே தெரியாது, செல்லாம். அதுதான் காரணம். சரி, அவங்ககிட்ட போய் சொல்லி நம்ம பண்ண முடியும். சரிங்க, அவசரம் நீங்க அதை பத்தி எல்லாம் பேச எனக்கு சும்மா இருக்க முடியாது. பட 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 படங்குது. பாருங்க இன்னைக்கு உங்களை படிச்சுட்டு வானில் வரும் வேளையில் நான் கட்டளைக்கு மார்பனிலே காளை வன். ஆனா உனக்கு காலதான். எனக்கு காலதா? என் கணவர் எனக்கு சிங்க குட்டி மாதிரி. கட்டளைக்கு மார்பனிலே காளை தெரியுமா?
உண்மையிலேயே நல்லா பாடுறேன். நான் நல்லா பாடுறேன்னு உலகத்துல நீங்க ஒருத்தி தான் சொல்லியிருக்கேன். அப்படிலாம் நான் சொல்லுவேன். நீங்க அழகா பாருங்க. என் கணவர்ல அம்மா விட்டு கொடுக்க முடியுமா? விடுங்க கையே, நான் ஒண்ணு பண்ணணும். அழகே உருவாய் அவள் வந்தாள், உங்களை பார்க்கிறேன். அப்படி இப்படி கோவப்பட படத்தை பாருங்க. உன் பேர்ல தவறு கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து. என்ன விஷயம்? பார்க்க வந்தது காரணமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்டை சார்ந்த விஷயம். நாட்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய காட்டு மிருகங்களை எல்லாம் அடிக்கிறதுக்காக வேட்டைக்கு புறப்படணும். போயிட்டு வரணும். நான் போயிட்டு வர்ற வரைக்கும் ஞான சௌந்தரியம் ரொம்ப சாக்கரையா நான் பாத்துக்கிறேன். ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? பிள்ளைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க போக வேண்டியதுதானே? நான் பாத்துக்கிறேன். சரி, அதனால ஞானத்தை அழைச்சிட்டு வர்றதுக்கு அப்படியே ஆகட்டும். மக்களே, இந்த நாடகத்துல ராஜபாத்தா நடிக்கிறது என்னுடைய அண்ணன் மகன் செல்வராசு. நான் தர்மர் ஒரு கேரக்டர் தான். ஐயா சிவாஜி கணேசன் கூட கடைசியில கேரக்டராகவே பண்ணாரு. எந்த நடிகனா இருந்தாலும் எந்த வேஷமா இருந்தாலும் செஞ்சு ஆகணும். அவன் தான். நான் ராஜபாத்தா 51வது வருஷம் அது. ஆனா இன்னும் இந்த பார்வாடி பைக்கியரோட சேர்ந்து நானும் ஆடிட்டு இருக்கேன். என்னால ஆட முடியல. வீட்டுல எல்லாம் போக வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ கடவுள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இது மூணும் ஏதோ கொடுத்திருக்காரு. ஒன்னும் குறையில்லை. ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்தவன் தான். நான் நாடகம் ஆடித்தேன். 2 பெண் குழந்தைங்களை படிக்க வச்சு
நல்ல வேலையில இருக்காங்க, எந்த குறையுமே இல்லை. ஆனா உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு நாடகமும் இருந்துகிட்டே இருக்கு. நான் கூட வேண்டான்னு சொன்னாலும் கேட்கறாப்புல இல்லை. நான் நிப்பாட்ட போறேன்டான்னு சொன்னா ஆல்ரவுண்ட் வாசிக்கிறார் என் மயன் பொருளாஜ். எப்ப அந்த வார்த்தையை சொல்றீங்களோ நான் தீ குளிச்சிருவேன் அப்படிங்கிறேன். சொல்லப்படாதுங்க. அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், செத்தாலும் மேடையில தான் சாகணும். பெருங்குடி இந்த தேவ சபையில தான் சாகனுங்கிற முடிவோட தான் நாடகத்துக்கு வந்துட்டு இருக்கேன். அதுலயும் இந்த சீசன்ல இது 3வது நாடகம். எனக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். 40 நாள் தான் முடிஞ்சிச்சு. 3 நாடகமும் நம்ம இறை நாடகம் தான். முந்தா நாடகம் நம்ம கரூர் பக்கத்துல சின்ன பட்டமங்கல நாடகம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னால கமுதிக்கு பக்கம் ஊர் பேர் ஞாபகத்துக்கு வரல, அங்கேயும் இந்த நாடகம் தான். நான் வரலன்னு சொன்னா சங்கடப்படுவாங்க. இன்னைக்கு கூட மயன் செல்வராசுக்கு போன் பண்ணி சொல்றா, மாப்பிள்ளையிட குட்டிக்காரர் மருமையா அவருக்கு தான் அந்த நாடக அமைப்பாளர். இது பேச மாட்டேன்ட்டாரு என்கிட்ட. வாங்கப்பா நம்ம ஊரு தானப்பா போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா வந்திருக்கிறோம். ஆனா எவ்வளவோ சில நிறைவு குறைவுகள் இருந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். இத்தனை ஆண்டு காலமும் உங்களுடைய அன்பும் ஆசையும் எனக்கு இருந்ததுனாலதான் இன்னும் நான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட எனக்கு ஒத்துழைப்பு நான் எல்லா மேடையிலும் சொல்லுவேன், நடிகர்கள் தான். எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழிலாளியா இருந்தாலும் 10 நாடகக்காரன் சேர்ந்தான்னா அவன் இருக்கிற இடம் தெரியாமலே போயிடுவான். அதனால பிறரை மதிக்கணும். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்தையும் வருவான். மதிக்காதவங்க எல்லாம் எப்படியோ ஆயிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் வேதனையோட சொல்றேன், தம்பி முத்தப்பான்னு ஒருத்தன் நாரதரை போடுவேன். அவன் அதிர்ஷ்டமெல்லாம் எனக்கு இருந்தா நான் புதுக்கோட்டையை விலைக்கு வாங்கியிருப்பேன். ஆனா கடவுள் உனக்கு இவ்வளவு தாண்டான்னு சொல்லி விட்டுட்டாரு. வந்திருக்கிறேன், நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்து இந்த நாடகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கர்த்தர்கிட்ட சொல்லி இயேசுவரான்ட்டு சொல்லி எங்களையும் உங்களோட இணைச்சுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி அரவணைக்க வேண்டும் என்று நான் கூட முந்தா நாள் போனதை போல அதுக்கு முதல் நாள் போனது போல கூட்டம் இல்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா போச்சு. செல்வராஜிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா இருக்கிற ஆடியன்ஸ் பூராவுமே 45 வயசுக்கு மேலதாண்டா இருக்கிறாங்க. அதனால ரொம்ப விவரமா தொழில் செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஞான சௌந்தர்யா நடிக்கக்கூடிய ராசாத்திட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். நல்ல நடிகை அந்த. அதனால நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்குள்ளதான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே கேட்டுக்கொண்டு அடுத்த சீனு உங்களுக்கு நன்றி சொல்றதோட இந்த நாடக அமைப்பாளர் மாப்பிள்ளை சம்பாநட்டியை சார்ந்த ராஜசேகர் அவர்கள் சார்பாகவும் என்ன இந்த ஊருக்கு முதல்ல எனக்கு வந்திருக்கணும் இல்லமா ஞாபகம் இல்லை. இப்படி இருந்தாலும் உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு புது தெம்பு உத்வேகம் வருது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின மாப்பிள்ளை ராஜசேகர் அவர்களுக்கும் கிராமத்து பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி என் மகள் ஞான சௌந்தரியை பார்ப்பதற்காக நானும் புறப்படுகிறேன். நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏன்னா நாடகத்திலேயே பெரிய நாடகம் ஞான சௌந்தரி நாடகம். இந்த தத்துவத்தை கொஞ்சம் 10 நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் அமைதியா காத்து கர்த்தருடைய ஆசையோட என்னை தொட்டு கூட நடிக்க மாட்டேங்கிறாரு. சக்காத்தி மக நான் வந்தேன்னு வச்சுக்க அவளை உருட்டி விட்டு